மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைகுழிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியான தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2 சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேதப்பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைகுழிக்கு அருகில் மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் நீதிமன்றில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கமைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணிப்பாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த ஜூலை 2 ஆரம்பமாகின. நாள் யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளுடன் இன்று புதிதாக 2 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. அத்தோடு ஏற்கனவே 76 மனித ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த நேற்றைய நாளில் இன்று புதிதாக 5 மனித ஓட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. மொத்தமாக 81 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. 2வது சைட்டாக காணப்பட்ட புதைகுழியில் ஒரு சட்ட ரீதியான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடல் ஒன்று அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக அது பாதுகாப்பாக மூடப்பட்டதும் இன்று நடைபெற்றது. நாளை தொடர்ந்து அகழ்வு பணி நடைபெறும். சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 20ஆம் நாள் இன்று யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே 79 மண்டையோட்டு தொகுதிகள் இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 20ஆம் நாள் யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளுடன் இன்று புதிதாக 2 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. அத்தோடு ஏற்கனவே 76 மனித ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த நேற்றைய நாளில் இன்று புதிதாக 5 மனித ஓட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. மொத்தமாக 81 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மேலதிகமாக ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த பிரதேசத்தை சுற்றி ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்காக இன்று இந்த இடங்கள் துப்புரவு பணிகள் ஈடுபட்டதை நாங்கள் அவதானித்தோம். தொடர்ந்து இந்த அகழ்வு பணி நாளை 22ஆம் கட்டத்தின் 21ஆம் நாள் நடைபெற இருக்கின்றது. அதே நேரம் முக்கியமாக 2வது சைட்டாக காணப்பட்ட புதைகுழியில் ஒரு சட்ட ரீதியான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடல் ஒன்று அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக அது பாதுகாப்பாக மூடப்பட்டதும் இன்று நடைபெற்றது. நாளை தொடர்ந்து அகழ்வு பணி நடைபெறும். பால் போய் அந்த சிறு குழந்தையின் உடலம் நேற்று பிற்பகல் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதோடு ஃபீடிங் போட் அந்த பால் ஊட்டும் அந்த போத்திலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது ஆய்வுகளின் பிற்பாடு தான் அது சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் அதை அகழ்ந்தெடுக்க இல்லை. அது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடல் என்பதை சட்ட வைத்திய அதிகாரிகள் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வந்தபடியினால் அது உரிய முறையில் பாதுகாக்கப்பட்டு மூடப்பட்டது. வந்துட்டு வாங்க.
சொன்னது அடுத்து மதியண்ணா